والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيد الأولين والآخرين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن سار على نهجه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، عباد الله اتقوا الله عز وجل وأطيعوه. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله. وقال أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حجة الوداع: إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي بلدكم هذا وفي شهركم هذا إلى أن تلقوا ربكم. رواه البخاري. புகழ் அனைத்தும் ஏக வல்ல ஒரே இரட்சகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரமே உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் ஈருலக வழிகாட்டியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்ற வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தமர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவர்களின் வழி நடக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலும் சம்பூர்ணமாக உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய எம் மீது இன்றைய வெள்ளிக்கிழமை அன்று கடமையாக்கி இருக்கக்கூடிய குத்துபா பிரசங்கத்தையும் ஜும்மா தொழுகையும் நிறைவேற்ற அவனுடைய இறை இல்லமாகிய இந்த மஸ்ஜிதுக்கு வருகை இருந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எமது வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களையும் பயந்து அடிபணிந்து அவன் எமக்கு இட்ட கட்டளைகளை எம்மால் முடிந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொள்வதோடு விலக்கியவைகளை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி விலகி தூரமாகி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற வசியத்தை ஆரம்பமாக அனைவருக்கும் முன்வைக்குகின்றேன். அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்திலே இறை வணக்கங்களிலே அவற்றை ஹயாத்தாக்கியவர்களாக தியாக திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாளையும் எதிர்நோக்கியவர்களாக அதற்குரிய நாட்களை எண்ணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்ற ஒரு ஹஜ்ஜினுடைய காலப்பகுதியில்தான் மகத்தான பல்வேறு நிகழ்வுகள் இந்த உலகத்திலே நடந்தேறின. அந்த வகையிலே எங்களுடைய ஆரம்ப ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட சகித்து கொண்ட தியாகங்களை நினைவு கூறுகின்ற இந்த ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்திலே நடத்திய அந்த உலக பிரசித்தி பெற்ற ஹஜ்ஜத்துல் வதா அரபா ஹுத்பாவிலே அன்றைய சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம் உம்மத்தினருக்கும் எடுத்து நடப்பதற்குரிய பொன்னான பல வசியத்துகளை கூறிவிட்டு சென்றார்கள். அந்த இரண்டையும் பற்றி இந்த ஹுத்பாவிலே நினைவூட்டுவதுதான் இன்றைய இந்த ஹுத்பாவின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பினின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே எமக்கெல்லாம் முன்மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றான். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. அதே போல உங்களுடைய لقد كان لكم في رسول الله أسوة حسنة,
யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்விடத்திலே உள்ள அந்த நற்கூலிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்களோ அத்தகைய முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது என்றும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அடுத்தடுத்து எடுத்து கூறுகின்றார். எனவே எங்களுடைய ஆரம்ப தௌஹீதின் தந்தை இப்ராஹிம் நபியும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை காட்டியிருக்கின்றார்கள். எங்களுடைய நபியாகிய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட்டு அந்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ஹஜ்ஜத்துல் வதாயிலே இறுதி உபதேசமாகவும் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமாம் என்றிருந்தால், இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க தியாகத்திலும் அர்ப்பணிப்பாலும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர்கள் பிறக்குகின்றார்கள் ஒரு சிலை வணக்கத்தை அடிப்படையாக கொண்ட சிலை விற்பதை வியாபாரமாக கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறக்குகின்றார்கள். அவருக்கும் அவருடைய தந்தை ஆசர் அவர்களுக்கும் நடந்த உரையாடலை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். இரண்டு பேருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இந்த சிலைகளை வணங்குகின்ற விவகாரத்தில் மிகப்பெரிய எதிரும் புதிருமான வாதங்கள் நடந்தன. தந்தையும் தனையனும் ஒருவரை ஒருவர் வறுத்து கொள்ளக்கூடிய, கோபித்து கொள்ளக்கூடிய நிலைகளெல்லாம் அங்கு தோன்றின. இப்ராஹிம் நபியுடைய தந்தை அவர்கள் சிலைகளை வடித்து வியாபாரம் செய்பவர். பல்வேறு சிலைகளையும் வடித்து அதை இப்ராஹிம் நபியிடத்திலே கொடுத்து சந்தைக்கு கொண்டு சென்று வித்து விட்டு வா என்று சொல்வார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் எந்த ஒரு நன்மையும் செய்யாத, தீமையையும் தடுக்காத வெறும் கல் மண் கலவை என்பது தெரியும். ஆனால் அந்த காலத்து மக்கள் எல்லாம் அவைதான் தம்மை படைத்து பரிபாலித்து நிர்வகித்து இரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய கடவுள்கள் என்று நம்பி வந்தார். அப்போ அந்த சிலைகளை கடைத்தெருவுக்கு எடுத்து சென்ற இப்ராஹிம் நபி காட்சிக்கு வைத்துவிட்டு, பாருங்கள், எந்த விதமான நன்மையும் நமக்கு செய்திடாத, எந்த தீங்கையும் நம்மை விட்டு தடுத்திராத வெறும் கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட உருவங்களை காசு கொடுத்து வாங்கி கொண்டு சென்று கடவுள் என்று கூறி பூசிக்கும் மடையர்கள் யாராவது உங்களில் உள்ளார்களா என்று கூறி விற்பார்கள். யாரும் இதை கேட்ட உடனே வாங்க நினைப்பவர்களும் வாங்க மாட்டார். அப்படி அதை திருப்பி கொண்டு வந்து வீட்டை ஒப்படைச்ச உடனே தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே சண்டையும் சச்சரவும் ஆரம்பித்தது. இதெல்லாம் உங்களை காப்பாற்றுமா தகப்பனாரே? உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யுமா? செய்து காட்டுங்கள். அப்படி என்றால் நிரூபித்து காட்டுங்கள். உங்களுக்குரிய ஏதாவது ஒரு தீமையை விட்டு தடுக்குமா? நிரூபித்து காட்டுங்கள் என்று சவால் விடுபவர்களாக, அந்த சவாலுக்கு பதிலளிக்க முடியாதனால வீட்டை விட்டும் துரத்தப்படும் ஒரு நிலைமைக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அதற்கு பின்னாலே ஒரு கட்டம் வருகின்றது. அந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் ஒரு திருவிழா நிகழ்வுக்கு, சிலை வணக்கத்துக்கு இவரை அழைக்க அவர்கள் முடியாது, தான் நோயாளி என்று சொல்லி மறுத்து விடுகின்றார்கள். அவர்களெல்லாம் சென்றதற்கு பிறகு அங்கிருந்த அத்தனை சிலைகளையும் அடுத்து நொறுக்கிவிட்டு கோடரியை பெரிய சிலையின் கழுத்திலே போட்டு வைத்துவிட்டு இருந்து விடுகின்றார்கள். திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்தவுடனே மக்கள் கேட்கின்றார்கள், யார் இந்த அநியாயத்தை செய்தது என்று. இப்படிதான் இப்ராஹிம் என்ற ஒருவர் தான் இந்த சிலைகளுக்கெல்லாம் ஏசிக்கொண்டு திரிந்தார், அவர் தான் செய்ய வேண்டும் என்று. அப்போ வீட்டிலையும் இப்ராஹிம் நபிக்கு இப்போ எதிர்ப்பு, ஊருக்குள்ளேயும் எதிர்ப்பு வந்து விட்டது. இவரை கூப்பிட்டு அரசர் விசாரித்து விட்டு கடைசியாக தண்டனை கொடுக்கிறதுக்கு முடிவு செய்யப்படுகின்றது. நீயா இந்த சிலையை உடைத்தது என்ற உடனே சொல்லுகின்றார்கள், நான் இல்லை, அந்த பெரிய சிலையுடைய கையில் தான், கழுத்தில் தான் கோடாலி இருக்குது, அவர் தான் உடைத்திருக்க வேண்டும், கேட்டு பாருங்கள் என்றார். இவர்களுக்கு திகைத்து போய், இந்த சிலையிடம் யார் உடைத்த என்று கேட்க சொல்றியே,
அது கேட்குமா, பதில் சொல்லுமா, அது உடைத்திருக்குமா என்று கேட்ட உடனே தான் அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத, அது நீங்கள் சொல்கிறது என்னதுங்கிறதையே புரிஞ்சு கொள்ள முடியாத, ஒலிம்பிட்டு வந்து இந்த குட்டி சிலைகளை எல்லாம் உடைப்பதற்கு சக்தி பெறாத ஒன்றைத்தான் இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து இரட்சிக்கும் கடவுள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ன என்று கேட்டவுடனே அவர்களுக்கு அப்போதான் தூக்கி வாரி போடுகின்றது. சமயோசிதமாக பதிலடி தந்து நம்மளை மடக்கி விட்டார்களே, தர்க்க ரீதியாக தன்னை தோல்வியடைய செய்து விட்டாரே என்று அவர்கள் அதில் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளல. ஆத்திரம் தலைக்கு வருகின்றது. எல்லோருமாக சேர்ந்து இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்குகின்றார்கள். பெரிய நெருப்பு கிடங்கு தோண்டப்படுகின்றது. நெருப்பு கிடங்குக்கு உள்ளே இப்ராஹிம் நபி அவர்கள் தூக்கி வீசப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். இவ்வளவு நெஞ்சழுத்தத்தோடு மன உறுதியோடு நெருப்புக்குள் போடப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வைத்தான் வணங்குவேன், ஓரிரை கொள்கையைத்தான் உரத்து சொல்லுவேன் என்று முழங்கிக் கொண்டிருந்த அந்த இப்ராஹிம் நபியை அல்லாஹு தஆலா கைவிட்டு விடுவானா? ஒருபோதும் கைவிட மாட்டான். மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பவர்கள், தியாகம் செய்பவர்கள், மார்க்கத்துக்காக தனது வருமானங்களை, சொத்து செல்வங்களை, தொழில்களை தியாகம் செய்தவர்கள், இவர்களை பார்த்து மற்றவர்கள் வேண்டுமானால் நினைக்கலாம் இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள், தேவையில்லாமல் நஷ்டத்தை சிக்கலை எதிர்கொள்ளுகின்றார்கள் என்று. ஆனால் வெளித்தோற்றத்துக்கு அது அப்படித்தான் இருக்கும். அதற்குள்ளே அல்லாஹு தஆலாவுடைய உதவியும் வெற்றியும், எதை இவர் இழந்தாரோ, எதை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தாரோ, தியாகம் செய்தாரோ, அதை பன்மடங்காக அல்லாஹு தஆலா நிச்சயம் அவருக்கு திருப்பி வழங்குவான். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பதை இப்ராஹிம் நபியுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா நிரூபித்து காட்டுகின்றான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். தூக்கி எறியப்பட்டவுடனே நாங்கள் நெருப்புக்கு கட்டளையிட்டோம், நெருப்பே நீ இப்ராஹிம் நபியுடைய விஷயத்திலே சுகந்தமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் ஆகிவிடுவாயாக என்று. அவர்களை அது சுடவில்லை, கரிக்கவில்லை, வேதனை செய்யவில்லை. அதற்குள்ளே இருந்து அவர்கள் நிம்மதியோடு குளிர்ச்சியை அனுபவித்தவர்களாக எழுந்து கொண்டு வருகின்றார்கள். இது அல் குர்ஆன் எமக்கு கூறுகின்ற உண்மையாகும். இன்றைய பகுத்தறிவாளர்கள், குறைமதியாளர்கள் எதையும் நாங்கள் அறிவுபூர்வமாகத்தான் ஏற்போம் என்று சொல்பவர்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். சுட்டரிக்கும் நெருப்பு எப்படி குளிர்ச்சியான பனிக்கட்டியை போல ஆக முடியும்? அது அல்லாஹ் தஆலா நினைத்தால் மிகவும் எளிதானது. இதனை நம்புகின்றவர்களை இதை ஒருவர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக வேண்டுமானால் நம்பாமல் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அதில் சந்தேகிக்க மாட்டேன், நான் நம்புகிறேன் என்று அடிபணிபவன் முஃமின். தன்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டால்தான் நான் அதனை ஒப்புக்கொள்வேன் என்பவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அவன் அவனுடைய மனோ இச்சையை, அவனுடைய பகுத்தறிவை, அவனுடைய லொஜிக்கை வணங்குகின்றான். அவரைத்த மனித்தகத இலாஹு ஹவாஹு என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இப்படியானப்பட்டவர்களைத்தான். யார் தன்னுடைய மனம் சொல்வதைத்தான் கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ, தன்னுடைய அறிவுதான் தனக்கு கடவுள் என்று ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா நபியே என்று. இப்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய கண் முன்னும் நடத்தி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே இது உண்மையாக நடந்த விஷயம். அதை ஆதாரபூர்வமாக அறிய விரும்புபவர்கள் ஆராயலாம். அல் குர்ஆன் அதனை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு முஃமினுக்கு இதைவிட பெரிய வேறு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. அதற்கு பின்னால் அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி அவர்களை அதற்கு பின்பும் பல்வேறு வகைகளிலே சோதிக்க ஆரம்பிக்கின்றான். அவர்கள் வளர்ந்து வாலிபனாகி திருமணமும் செய்து கொள்ளுகின்றார்கள்.
திருமணத்துக்கு பின்னால் மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்காத நாளில்லை, இறைஞ்சாத நேரமில்லை. அல்லாஹ் தஆலா அதனை ஒரு சோதனையாக ஆக்கி அதனை இல்லை என்று சொல்லவில்லை, தாமதித்து வைத்தார். கடைசியில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் தான் அதனை அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றான். நபி அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகனாக அருளுகின்றான். அப்போ அந்த சோதனையிலும் அவ்வளவு காலமும் இளமை காலம் முழுக்க அந்த நிஅமத்தை அல்லாஹ் அருளல்ல. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் நம்பிக்கை இழக்கவும் இல்லை. இவ்வளவு காலம் கேட்டும் அல்லாஹ் தராதவன் இனி முதுமை அடைஞ்சதுக்கு பிறகு நமக்கு தரப்போகின்றான் என்று அவன் நம்பிக்கையாகவில்லை. அப்போதும் கேட்டார்கள். அல்லாஹு தாலா கடைசியாக மலக்குகளை அனுப்பி இந்த நற்சோபனத்தை கொடுத்தார். உங்களுக்கு அல்லாஹு தாலா இஸ்மாயில் என்ற ஒருவரை மகனாக தர இருக்குகின்றான், அது மட்டுமல்ல அவர் நபியாகவும் ஆக இருக்குகின்றார் என்ற செய்தி. அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தை பிறக்குகின்றது. பெற்று எடுத்து வளர்த்து சிறு குழந்தையாக இருக்கும், கை பால் குடி குழந்தையாக இருக்கும் நிலையிலேயே மற்றும் ஒரு சோதனையை அல்லாஹு தாலா விடுகின்றான். தாயையும் சேயையும் பலஸ்தீனத்திலே இருந்து மக்காவிலே அன்றைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்காகவும் மனித சஞ்சாரமோ தண்ணீர் வசதிகளோ எதுவுமே இல்லாத ஒரு வறண்ட பிரதேசமாகவும் இருந்த அந்த இடத்திலே தன்னந்தனியாக கொண்டு போய் விட்டு வருமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி அவர்கள் அதனையும் செய்ய துணிகின்றார்கள். தாயையும் சேயையும் அங்கே கொண்டு வந்து விட்டு திரும்பி பார்க்காமல் செல்லுகின்றார்கள். அம்மையார் ஹாஜர் அவர்கள் என்னையும் இந்த குழந்தையையும் என்னதுக்காக யாருக்காக இந்த இடத்திலே விட்டு செல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுக்காக விட்டு செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தார்கள். அந்த அம்மையாரும் அல்லாஹ்வினுடைய கட்டளையா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதற்கு பின்னாலே இப்ராஹிம் நபி அங்கே நடந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைய. இதற்கு பின்னால் தந்தையோடு நடந்து செல்லுகின்ற ஒரு வயதை அவர்கள் அடைந்த நேரத்திலே மற்றும் ஒரு சோதனையை அல்லாஹ் விடுகின்றான். அந்த உயிருக்கு உயிராக பெற்றெடுத்து வளர்த்த அந்த மகனை தன்னுடைய கையினாலேயே அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராகின்றார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். அழைத்து சொல்லும் போது மகனிடத்திலும் சொல்லுகின்றார்கள். மகனும் சொல்லுகின்றார், தந்தையே, அது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாக இருந்தால் நான் அதற்கு முழுமையாக அடிபணிகின்றேன், நீங்கள் அதனை செய்து முடியுங்கள், என்ன ஒரு பொறுமையாளனாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றிருந்தார். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த சிறுவனை கல்லொன்றிலே சாத்தி வைத்துவிட்டு அறுப்பதற்கு தயாராகிய, குர்பான் கொடுப்பதற்கு தயாராகிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு இறங்குகின்றது. இதனை தவிர்த்து ஒரு பிராணியை குர்பான் கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அதற்கு பிறகு அந்த பிராணியை குர்பானி கொடுத்தவர்களாக தந்தையும் மகனும் திரும்பி வருகின்றார்கள். இப்படி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை முழுக்கவே தியாகத்தாலேயும் அர்ப்பணிப்பாலேயும் சோதனைக்கு மேல் சோதனை அதனை சகித்து கொள்ளும் நெஞ்சுறுதியோடும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை பாடம் எங்களுக்கெல்லாம் இந்த உலகிலே ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபியுடைய இந்த மேற்கூறிய சம்பவங்கள்லேருந்து சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜு வணக்கத்தில் பெரும்பாலான பகுதியை இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தவர்களும் செய்த தியாகங்களை நினைவு கூறும் வகையில் தான் அமைத்து வைத்திருக்கின்றார். அந்த குழந்தையை கிடத்திவிட்டு தண்ணீர் தாகத்தினால் உயிர் போகின்ற நேரத்திலே அவலத்தோடு அந்த குழந்தை அழுத நேரத்திலே சபா மர்வா 2 மலைகளுக்கிடையிலேயும் அந்த தாய், யாராவது வரமாட்டார்களா, அவர்களிடத்திலே கொஞ்சம் தண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று
ஓடுகின்றார்கள் ஓட்டமும் நடையுமாக அந்த மலையிலிருந்து இந்த மலையிலாக ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணீரை அங்கு வழங்குகின்றான். அம்மையார் அவர்கள் அந்த தண்ணீர் அங்கே இங்கே கலைந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 2 கைகளாலும் ஒரு கிணறு போன்ற அமைப்பிலே குழியாக அதனை கட்டுகின்றார்கள். நபி அவர்கள் பிற்காலத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், இஸ்மாயில் நபியுடைய தாயார் ஹாஜர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவர்கள் அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தி ஒரு ஊற்று போல ஆக்க முயற்சிக்காமல் அதில் இஷ்டத்துக்கு ஓடுவதற்கு விட்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜம்சம் நீரூற்றை ஒரு நீர் ஊற்றாக இல்லாமல் ஒரு பெரியதொரு நதியாக ஆக்கியிருப்பான் என்று சொன்ன செய்தியையும் நாங்கள் சஹீஹுல் புகாரியில் நாங்கள் பார்க்கின்றோம். இதே போல தான் அப்போ சபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது அம்மையார் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்றது. ஜம்ராத்துகளுக்கு கல் எறிவது இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க துணிந்த போது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் ஷைத்தான் அங்கே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியதை குறிக்கின்றது. அதே போல அவர்களை அறுப்பதற்கு பதிலாக ஒரு பிராணியை அறுத்ததனை அடிப்படையாக வைத்துத்தான் ஹஜ்ஜில குர்பானி கொடுப்பதும் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் உதுஹியா கொடுக்குகின்ற அந்த விஷயமும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா ஜுஇல தவாபு வஸ்ஸஅயு வரம்யுல் ஜிமாரி லிஇகாமத்தி லிதிக்ரில்லாஹ். தவாப் செய்வதும் சபா மர்வா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதும் ஜம்ராத்துகளுக்கு கல்லெறிவதும் இதெல்லாம் எதற்காக என்றால் அல்லாஹு தஆலாவினுடைய திக்ரை நினைவு கூறுவதற்காக, நிலைநாட்டுவதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் திருமிதியிலே நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தஅவா எல்லா காலத்திலேயும் ஒன்றுதான். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வின் பக்கம்தான் அழைத்தார்கள். ஆனால் தஅவாவினுடைய வழிமுறைகள் காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம் வேறுபடக்கூடியவை. இப்போ இப்ராஹிம் நபியுடைய தஅவா எடுத்தேன் வெட்டினேன் என்ற வகையில் அமைந்திருந்தது. அந்த முறை அதற்கு பின்னால் வந்த காலத்துக்கு சரி வருமா, இப்போது சரி வருமா என்றால் சரி வராது. ஏனென்றால் இப்ராஹிம் நபி அவர்கள் தைரியமாக சிலைகளை உடைத்து நொறுக்கினார்கள், அதனை சவாலுக்கு உட்படுத்தினார்கள். கேட்டபோது பெரிய சிலைதான் என்று சொன்னார்கள். அது அந்த காலத்தில் உள்ள தஅவா ஸ்டைல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷ காலம் மக்காவில் மார்க்கத்தை சொன்னார்கள். அந்த அதே காலத்துக்குள்ள கௌபத்துல்லாவுக்குள்ள பல சிலைகள் இருந்தன. ஆனால் நபி அவர்கள் அதனை உடைக்கவும் இல்லை, விமர்சிக்கவும் இல்லை, எடுத்து எறியவும் இல்லை. அப்போ அதை அப்படியே விட்டார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் கஅபத்துல்லாவுக்குள்ள இருக்கிற எல்லா சிலைகளையும் எடுத்து வெளியாக்கி சுத்தப்படுத்தி அவைகளை எல்லாம் உடைத்து எறிந்து விட்டு இஸ்லாத்தை, தௌஹீதை நிலைநாட்டினார். இது நமக்கு ஒரு நல்லதொரு பாடம். தஅவா வழிமுறை காலத்துக்கு காலம் வித்தியாசப்படும். இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இருந்த முறை இஸ்மாயில் நபியுடைய காலத்துக்கு பொருந்தாமல் போகலாம், முகமது நபியுடைய காலத்துக்கு பொருந்தாமல் போகலாம். அதனால்தான் நபி அவர்கள் அதனை செய்யவில்லை. குர்ஆனும் அதனை பற்றி சொல்லுகின்றது, வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து அவர்கள் வணங்குகின்ற சிலைகள் இருக்கின்றதே, அதனை ஏசாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள், விமர்சிப்பார்கள், மரியாதை கெட்ட முறையில், மடத்தனமான முறையில். எனவே அப்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது ஒரு காலத்துக்கு பொருந்துச்சு, பிறகு பொருந்தல்ல. சட்டம் ஒன்றுதான், சிலை வணங்கப்படக்கூடாதது, உடைத்தறியப்பட வேண்டியது. ஆனால் அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்யும்போது எங்களுடைய தஅவா மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு பதிலாக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கே தடை விதிக்கப்பட்டு
தஅவாவை பல 100 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு போய் விடுவதற்குரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையையும் ஏற்படுத்தி விடலாம். எனவேதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு போதனை பாடம். இருந்தாலும் நம்முடைய நபியுடைய வாழ்க்கை பாடத்தோட ஒப்பிட்டு தான் அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதில் எதை எடுக்கிற எதை இப்போ நடைமுறைப்படுத்தாமல் விடுறங்கிறத செய்ய வேண்டி இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தஅவா அணுகுமுறையில் தோல்வி கண்டவர்களாக இருந்ததையும் கெடுத்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இதில் இருந்து பாடமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது முஸ்லிம்கள் எல்லாம் பெருந்திரளாக திரண்டு நபி அவர்கள் ஹஜ்ஜி செய்ய செல்லுகின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். அந்த ஹஜ்ஜி கடமையை நபி அவர்கள் நிறைவேற்றி விட்டு அரபா மைதானத்தில் வைத்து இறுதி உபதேசம் ஒன்றை செய்தார்கள். அதில் நபி அவர்கள் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமானவற்றை ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால், ஹராம் ஹலால் விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய உதிரம், உங்களுடைய உயிர், உடைமை, மானம், மரியாதை இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஹராமாகும். எதை போல என்றால், இந்த மாதம் எப்படி ஹராமோ, இந்த நாள் அரபாவுடைய நாள் எப்படி ஹராமோ, இந்த இடம் எப்படி ஹராமோ அதுபோல ஹராமாகும், புனிதமானதாகும். அநியாயமாக யாருடைய மானம் மரியாதையோ உயிரையோ உடைமையோ எடுத்து விடுவது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. அது வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாம், எதாக இருக்கலாம். அதில் அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் நபி அவர்கள். இதே போல நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிக்கும் காலம் வரைக்கும் வழி தவற மாட்டீர்கள். அதனை விட்டால் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துவிடும். எனக்கு பின்னால் உங்களுக்குள்ள அடித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு அற்ப விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனைப்படுற ஒரு உம்மத்தாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று எங்களுக்கு அவர்களுடைய பொன்னான வசியத்தை செய்து வைத்தார்கள். அதே போலதான் பெண்களுக்குரிய மனைவிமாருக்குரிய உரிமைகளை உரிய முறையில் நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னார்கள். நான் பெண்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு நல்லவற்றை வசியத்தாக சொல்லுகின்றேன். அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தாலாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலாவுடைய அமானிதமாக நீங்கள் அவர்களை கரம் பற்றி இருக்கின்றீர்கள். அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதை அல்லாஹு தாலாவுடைய கலிமா அதனை சாட்சியாக வைத்து நீங்கள் ஆகமாக்கி இருக்கின்றீர்கள். எனவே அவர்களுடைய விஷயத்திலே நீதியாக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசிஹத்து செய்தார்கள். ஆண்களுக்கு இப்படி சொன்ன நபி அவர்கள் பெண்களுக்கும் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது, நரகமும் எனக்கு காட்டப்பட்டது. நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்களாக இருக்க கண்டேன். காரணம் என்ன என்று வினவிய போது, அவர்கள் தன்னுடைய கணவனாரோடு குடும்ப வாழ்க்கையிலே அனுபவித்து விட்டு கடைசியில் நன்றி கெட்டதனமாக உன்னிடத்திலிருந்து நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்லி பேசி கணவனை மனதை புண்படுத்தி விடுவார்கள். இந்த மனதை நோகடித்த காரணத்துக்காக அதிகமானவர்கள் அவர்கள் நரகத்திலே நான் இருக்க கண்டேன் என்று நபி அவர்கள் சொன்னது பெண்களுக்கு நபி அவர்கள் சொன்ன வசியத்தாக இருக்கின்றது. இதே போல சமத்துவத்தை வலியுறுத்தினார்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்தினார்கள். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு சொன்னார்கள். ஜாஹிலியத்து கால மூட பழக்க வழக்கங்கள், பண்புகள் எல்லாம் என்னுடைய கால் பாதத்துக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டு விட்டன. இனி யாரும் அதனை தோண்டி எடுத்து பார்க்கறதுக்கு முயற்சிக்க கூடாது என்று எச்சரித்தார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். எந்த ஒரு அரபியாகட்டும், அஜமியாகட்டும், படித்தவனாகட்டும், படிக்காதவனாகட்டும், கருப்பனாகட்டும், வெள்ளையனாகட்டும், இவர்கள் யாருக்குமே அல்லாஹு தஆலா இடத்திலே ஒருவரை விட சிறந்தவராக ஆக முடியவே முடியாது. அப்படி ஆகுவதாக இருந்தால் இறையச்சத்தை கொண்டு மாத்திரம்தான். யாரிடத்தில் அல்லாஹ்வை பற்றின பயம் அதிகமாக இருந்ததோ அவர் அல்லாஹு தஆலா இடத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, நீங்கள் யாராக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுங்கள், நீதிக்கு கட்டுப்படுங்கள். உங்களுடைய எதிரி என்ற காரணத்தினால் அவனுடைய விஷயத்திலே கூட நீங்கள் நீதி தவறி விடாதீர்கள் என்று எங்களுக்கு போதித்தார்கள். ஒரு தடவை
ஒரு பெண்மணி திருடிய குற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட போது நபி அவர்களிடத்தில் சிபாரிசு செய்ய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னேன், நான் பெற்ற மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கூட அவர் திருடியது உறுதிப்படுத்தப்பட்டால் அவருடைய கையையும் இந்த முகம்மது வெட்டுவதற்கு தயங்க மாட்டார். இதுதான் நான் போதிக்கின்ற நீதி என்று சொல்லி காட்டினார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான இப்ராஹிம் நபியுடைய போதனைகளிலிருந்தும் நபி அவர்களுடைய வழிகாட்டல்கள் இறுதி ஹஜ்ஜினுடைய போதனைகளிலிருந்தும் படிப்பினை பெற்றவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கு மதிப்புக்கும் உரிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னும் சில தினங்களிலே பெருநாள் எங்களை வந்தடைய இருக்கின்றது. பெருநாள் சம்பந்தமாக பேசுவதற்கு இன்னும் ஒரு ஹுத்பா அவகாசம் கிடைக்காது. ரத்தின சுருக்கமாக பெருநாளுடைய நபி அவர்களுடைய சுன்னா வழிகாட்டல்களை சொல்லிவிடுகின்றேன். பெருநாள் என்பது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்காக அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி தந்த நாள். ஆனால் அதைவிட முக்கியமானது இப்ராஹிம் நபியுடைய தியாகம், அவர்களுடைய ஓரிரை கொள்கைக்காக செய்த அர்ப்பணிப்பு, நபி அவர்கள் எங்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்துவிட்டு போன வசியத்தை நடைமுறைப்படுத்துவது மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போலதான் பெருநாள் காலங்களிலே எங்களுடைய குடும்பங்களை மேவி நடந்து கொள்வது, அயலகத்தார உறவினர்களை, ஏழை எளியவர்களை அவர்களுக்கு எம்மால் முடியுமான உதவி ஒத்தாசைகளை செய்து நல்ல முறையிலே அவர்களும் பெருநாளை சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடுவதற்கு எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதனை நாங்கள் செய்வதற்கு முன்னிக்க வேண்டும். இதே போலதான் அல்லாஹு தஆலா உலுஹிய்யா கொடுப்பதை எங்களுக்கு மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றான். இதனுடைய தத்துவம், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்ற எஜமான், அவன் கட்டளை போட்டான், நான் அதனை அமல்படுத்துகின்றேன் என்பதை செயல்முறை ரீதியாக நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமல்தான் இந்த உலுஹிய்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவர்கள் விடாமல் செய்த ஒரு முக்கியமான சுன்னத்தாகும். எனவே இந்த சுன்னத்தை நாமும் எவ்வளவு தூரம் நம்மால் முடியுமோ அவ்வளவு தூரம் அதனை செய்து கொள்வதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டும். தனியாகவோ கூட்டாக சேர்ந்தோ பல முறைகளில் இதனை செய்து கொள்ளலாம், அல்லது கூட்டு உலுஹிய்யாவில் பங்கெடுக்கலாம். நாம 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாட்டில் கூட்டு சேர்ந்து 7 பேருக்கு உட்பட்ட வகையில் அதனை ஒரு இடத்துல அறுத்து மாமிசங்களை நாங்களே பங்கு போட்டு எடுத்து எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஏழை எளியவர்களுக்கு செய்து கொள்கிற இந்த முறையிலேயும் கூட நாங்கள் அதனை செய்து கொள்ளலாம். இப்படி பல வகையிலேயும் அதனை செய்யலாம். எப்படியாவது அந்த உலுஹிய்யாவை அன்றைய தினம் பெருநாளன்று உண்டு உடித்து சந்தோஷமாக நாமும் குடும்பமும் இருக்கிற அளவுக்கு மேலதிகமாக ஒரு ஆட்டை வாங்குவதற்கு முடியுமாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் அந்த சுன்னாவை விடுபட விடாமல் செய்வது நபி அவர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் அவர்களுடைய வாக்குக்கு மதிப்பளித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போலதான் அன்பான சகோதரர்களே, பெருநாள் அன்று நேர காலத்தோடு எழுந்து குளித்து கொண்டு ஃபஜருக்கு சென்று தொழுதுவிட்டு ஃபஜர் தொழுகையின் பின்னால் எதையுமே சாப்பிடாமல் செல்வது சுன்னத்தாகும். நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு சாப்பிடாதவர்களாக அதிகம் தக்பீர் சொன்னவர்களாக பெருநாள் திடல் தொழுகைக்காக ஒன்று கூடுவது சுன்னத்தாகும். போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு இன்னும் ஒரு வழியாக ஆக்கிக் கொள்வது ஒரு சுன்னத்தாகும். அதே போல அந்த ஹுத்துபா பெருநாள் தொழுகை முடிந்த உடனே கலைந்து சென்று விடாமல் ஹுத்துபாவை முழுமையாக செவியேற்பது நபி அவர்களுடைய ஒரு வழிமுறையாகும். தொழுகைக்கு திடலுக்கு பெண்களையும் அழைத்து வருவதற்குரிய ஏற்பாட்டை செய்து அதற்குரிய 2 சாராரும் கலந்து விடாமல், இஹ்திலாத் ஏற்படாமல், நெரிசல் ஏற்படாமல் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அந்த ஏற்பாட்டை செய்வதும் நடத்துபவர்கள் அதற்கேற்ப ஒத்துழைப்பு நடந்து மார்க்க முரண்பாடு எதுவும் தோன்றி விடாமல் அந்த சுன்னாவை நிலைநாட்டுவதும்
ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய கட்டாய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல தொழுது முடிந்து சென்றவுடன் உதுஹியாவை அறுப்பது மிக சிறந்ததாகும். நபியுடைய வளமையும் அதுதான். அவர் உதுஹியாவை அறுத்து அதிலே இருந்து ஒரு துண்டு மாமிசத்தை சுட்டோ ஏதோ ஒரு வகையில் சமைத்து சாப்பிடும் வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அடுத்த நாட்களிலும் உதுஹியா கொடுக்கலாம். சட்ட விதிமுறைகளையும் அனுசரித்து நாம் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவுக்கு அதை முற்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அது சிறந்ததாகும். அதே போல் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர் ஹஜ்ஜுல் ஹஜ் பிறந்ததிலிருந்து அல்லது அவர் இந்த சட்டத்தை கேள்விப்பட்டதிலிருந்து தன்னுடைய தலைமுடி நகங்கள் ரோமங்கள் எதையுமே அகற்றாமல் இருந்து உதுஹியாவை நிறைவேற்றியதற்கு பின்னால் அதனை செய்து கொள்வது அதுவும் நபி அவர்களுடைய ஒரு சுன்னாவாகும். உதுஹியா மாமிசத்தை தான் மட்டுமே வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருந்தாலும் அதனை ஏழை எளியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவ்வாறானவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அனைவரும் சந்தோஷமாக உண்டு புசித்து மகிழ்வதற்குரிய எம்மால் முடியுமான ஏற்பாட்டை நாமும் செய்து கொள்வது நபி அவர்களுடைய இந்த பெருநாள் சுன்னா வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அமைவாக எங்களுடைய பெருநாளையும் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளையும் நாம் அமைத்து அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.